வணக்கம். நாம 5 மாநில சட்டசபை தேர்தல் சார்ந்து தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறோம். இந்த வீடியோல நாம அசாம் மாநிலம் பத்தி பேச போறோம். வடகிழக்கு மாநிலங்கள் இருக்கக்கூடிய பெரிய மாநிலம். இந்தியால இருக்கக்கூடிய குட்டி மாநிலங்கள்ல ஒன்று அசாம். 126 சட்டசபை தொகுதிகளை கொண்டிருக்கக்கூடிய இந்த மாநிலத்தில் தற்பொழுது பிஜேபி ஆள்றாங்க. ஹிமந்த பிஸ்வா சர்மா மாநிலத்தினுடைய முதல்வரா இருக்கிறாரு. சோ பிஜேபி, காங்கிரஸ் அண்ட் ஒரு ரீஜனல் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு 3 முனை போட்டியா இருக்குது. 64+ இடங்களை பிடிப்பவர்கள் ஆட்சியை பிடிப்பார்கள். யாருக்கான வாய்ப்பு இருக்குது இந்த முறை அப்படின்னு சொல்லிட்டு நாம பொலிட்டிக்கல் வியூஸ் அவர்களினுடைய லேட்டஸ்டான கருத்து கணிப்பு முடிவை தெரிஞ்சுக்க போறோம். டைரக்டா நம்ம நம்பர்ஸ்குள்ளே போயிடலாம். மொத்தமா 126 இடங்கள், 64+ இடங்களை பிடிப்பவர்கள் வெற்றி பெறுவார்கள். பொலிட்டிக்கல் வியூஸ் அவர்களினுடைய தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள். பிஜேபி அலையன்ஸ் 84ல இருந்து 94 இடங்களையும், காங்கிரஸ் அலையன்ஸ் 28ல இருந்து 36 இடங்களையும், மற்றவர்கள் 5ல இருந்து 10 இடங்களையும் பெறுவார்கள் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. காங்கிரஸ் மேக்சிமம் சீட் பிடித்தாலே 36. சோ அவர்கள் மெஜாரிட்டியை தொட இன்னும் 30 இடங்கள் வரைக்கும் இருக்குது. பிஜேபி மினிமம் சீட் பிடித்தாலே 84. சோ அவர்கள் மெஜாரிட்டியை கிராஸ் பண்ணி ரொம்ப தூரம் போயிட்டாங்க. சோ பிஜேபிக்கான ஒரு கிளியரான எட்ஜ் இருக்குது. சோ அவர்கள் தான் மீண்டும் அசாம் மாநிலத்தை ஆழ்வார்கள். பிஜேபியினுடைய ஆட்சியை தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு பொலிட்டிக்கல் வியூஸ் அவர்கள் தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு முடிவா வெளியிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் யாருக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.